بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا وإنما بعثت رحمة، أو كما قال سيدنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்காக துஆ செய்ததை குர்ஆன் கூறுகின்ற பொழுது, وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ من آمن منهم بالله واليوم الآخر. யா அல்லாஹ், இந்த பூமியை, இந்த ஊரை அமைதி நிறைந்த ஊராக ஆக்கு என்று துஆ செய்தார்கள். அச்சமற்ற அமைதி நிறைந்த ஊராக ஆக்கு. அச்சமில்லாமல் அமைதியான வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, உங்களில் ஒருவர் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது எத்தகைய பயமும் இல்லாமல் இருப்பீர்களே ஆனால், மேலும் உங்களிடத்தில் அன்றைய தேவைக்கான உணவும் இருக்குமானால், நீங்கள் இந்த உலகத்தில் எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டவர்கள், காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது பயமில்லை, அன்றைக்கு தேவைக்கான உணவு இருக்கிறது, முஆஃபன் ஃபீ ஜஸதி, உடலில் நோய் இல்லை என்று சொன்னால், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கஅன்னமா ஹைஸத் லஹு துன்யா பிஹதாஃபிரிஹா, இந்த முழு உலகமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு இஸ்லாம் அமைதிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கும். பொதுவாக இன்று உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்துவது குறிப்பாக பல்வேறு பேச்சுகள் எழும். எப்படி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த குடும்பத்தின் அமைதி கெடுகிறதோ, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அங்கு அமைதி பாதிக்கப்படுகிறதோ, அதே போன்று ஒரு தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் இரண்டாக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டால், ஒரு ஊர்வாசிகள் சண்டையிட்டுக் கொண்டால், அல்லது ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு சண்டையிட்டால், இது போன்ற காலகட்டங்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் அமைதி கெட்டுவிடும். இதுபோன்ற சூழல்களில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அமைதியை திரும்ப கொண்டு வருவதற்குண்டான வழிகளை பலர் முயற்சிப்பார்கள். யார் அதை உண்மையிலேயே இஹ்லாஸோடு தூய உள்ளத்தோடு அந்த அமைதிக்காக பாடுபடுகின்றார்களோ, சில கட்டங்களில் அவர்களுக்கு விருதுகள் எல்லாம் வழங்கப்படும். இந்த உலகத்தில் நோபல் பரிசு போன்றவைகள், அமைதிக்கான நோபல் பரிசு என்றெல்லாம் சொல்வார்கள், அப்படியெல்லாம் கொடுக்கப்படும். சில சமயங்களில் காலத்தின் கோலம் வினோதமாக கலவரத்திற்கு காரணமாக இருப்பவர்கள், அமைதி கெடுவதற்கு காரணமாக இருப்பவர்களுக்கு கூட
இன்று அதுபோன்ற விருதுகள் பரிந்துரைக்கப்படுகின்ற ஒரு காலம் என்பது வேறு விஷயம். ஆனால் அமைதிக்கு இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுக்கும். அமைதியை உருவாக்குவதற்குண்டான வழி என்ன, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட முறைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்வோமேயானால் அது எவ்வளவு முக்கியமானது என்பது மட்டுமல்ல, அதற்கான வழிகள் என்ன என்பதையும் நாம் பார்க்க முடியும். ஏனெனில் இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கென்று சாதாரண அமைதியை அல்ல, பேரமைதியை ஏற்படுத்தியவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பின்பற்றிய அந்த நடைமுறை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலம், நபியாக வந்த காலம் என்பது அனைத்து விதமான நீதியெல்லாம் எட்டாக்கனியாக இருந்தது. நீதியை பார்க்க முடியாது, அன்பு கருணையை பார்க்க முடியாது. வசதி உள்ளவனும் சக்தி மிக்கவனும் பலகீனமானவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றிருந்த காலம்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட இந்த உலகத்திற்கு வந்த காலம். உண்மையிலேயே ஒரு மிகச் சிக்கலான காலம்தான். எந்த அளவிற்கெனில் அந்த மக்களிடத்தில் நீதியை பற்றி நாம் எதிர்பார்க்க முடியாத சூழல் இருந்தது என்று சொன்னால், புனித மாதங்களாக 4 மாதங்களை குர்ஆன் கூறும். அந்த 4 மாதங்கள் என்பது இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்திலும் அந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள். ரஜப், அதே போன்று தில்காய்தா, தில்ஹஜ், முஹர்ரம், இந்த மாதங்களில் சண்டையிடக்கூடாது என்பதெல்லாம் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டது. ஆனாலும் யாரேனும் ஒருவரை ரஜப் மாதத்தில் ஒருவரோடு சண்டையிட வேண்டும், ஒருத்தரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அந்த மக்கள் என்ன செய்வாங்களா, இந்த வருஷத்தை ரஜபை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தை புனிதமாக வைத்துக் கொள்ளலாம், ஷாபான புனித மாதமாக வைத்துக் கொள்ளலாம், ரஜபை நம்ம எடுத்துக்கிடுவோம், சண்டை போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அது தொடர்பாக இறக்கினான், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃபர், நீங்கள் இதுபோன்று புனித மாதங்களை உங்களுடைய இஷ்டத்திற்கு முன்பின்படுத்துவது இருக்கிறது, இது குஃபரின் உச்சம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எச்சரித்தான். தங்களுடைய இஷ்டத்திற்கு புனித மாதத்தில் ஒன்றை புனித மாதமாக இல்லாமலாக்குவதும், புனிதமில்லாத மாதத்தை புனித மாதம் என்று நீங்கள் கூறுவது என்பதெல்லாம் குஃபரின் உச்சம் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். அந்த அளவிற்கு அந்த மக்களிடத்தில் நீதியை பற்றி கவலை இல்லாத நிலை இருந்தது. நாம் என்ன வைக்கின்றோமோ அதுதான் சட்டம், நாம் சொல்வதுதான் எல்லோரும் கேட்க வேண்டும், நாம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், சட்டத்தை எப்படி நாம் வளைக்கலாம், திருத்தலாம் என்று ஒரு சமூகத்தின் மிக மட்டமான மனநிலை எப்படி இருந்தது என்பதை அந்த வசனங்கள் வழியாக நாம் பார்க்க முடியும். இந்த காலத்தில் அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய சொந்த ஊருக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் முழு உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றிய நடைமுறைகள் என்ன என்பதை நாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்பே வரலாறு சொல்லும், அவர்கள் தங்களது 20வது வயதில் ஹில்ஃபுல் ஃபுதூல் எனும் இளைஞர்களுடைய ஒரு அமைப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கலாம். இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற அமைப்பு என்பது எது? கிபி 590 குறைஷியனின் பிரதான குடும்பங்களான பனு ஹாஷிம், பனு தமீம், பனு சுஹ்ரா, இந்த 3 சமூக மக்கள், 3 குடும்ப மக்கள் ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மக்காவில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, மக்காவில் எவரும் அநீதமிழைக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடாது, அது மக்காவின் கௌரவத்திற்கு இழுக்கானது. அப்படி யாரேனும் ஒருவர் மக்கமா நகரில் அநீதமிழைக்கப்பட்டார் என்று தகவல் நமக்கு இருக்குமானால் உடனடியாக அதை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, அதுதான் இந்த அமைப்பின் பணி என்று தங்களுக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று பெயரிட்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 20ஆக இருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது.
இதுபோன்று பாதிக்கப்பட்டதாக வெளியூர் மக்கள் அந்த பிரிவினிடத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து அதற்காக நிவாரணம் தேடி நிவாரணத்தை வழங்கினார்கள். சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் சென்று உரிய முறையில் நிவாரணம் பெற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பணிகளில் ஒன்றாக இருந்தது என்பது இளைஞர்கள், இன்றைய இளைஞர்களால் நமக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இன்னொன்றை நாம் பார்க்கலாம். மக்காவில் வாழ்ந்த நேரத்தில் பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மக்காவில் முஸ்லிம்கள் உள்ளாக்கப்பட்ட பொழுதும் கூட திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய சிந்தனையை கொடுக்கவே இல்லை. எந்த அளவிற்கு எனில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகள் அடித்து துன்புறுத்தியதால் அவருடைய முதுகில் பிளவே ஏற்பட்டு விட்டது. அதனோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிடுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தன்சிரு லனா அலா ததுல்லாஹ லனா, பெருமானார் அவர்களே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாமா? எங்களுக்காக துஆ செய்து இந்த பிரிவினர் இப்படி கஷ்டம் தருகிறார்களே, இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் அல்லவா? இவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி வேண்டும் அல்லமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் மிக மிக ஆச்சரியப்படத்தக்க பதிலாக இருந்தது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி சொல்கிறார்கள், தோழர்களே, உங்களுக்கு முன்பு சில நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த மக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படியெல்லாம் துன்பம் கொடுத்தார்கள் என்றால், பிரமாண்ட பெரிய குழியை தோண்டி அதற்குள் அவரை நிறுத்தி அவருடைய தலையில் கோடாரியை ரம்பத்தை வைத்து தலையை இருகுறாக அறுத்து பிளந்தார்கள். ஆனாலும் அவர் தன்னுடைய ஈமானை விடவில்லை. மேலும் அவர்கள் அதாவது ரம்பங்களால், இரும்பு கொக்கிகளால் சதைகளையும் எலும்புகளையும் பிரித்தெடுக்கின்ற அளவிற்கு கஷ்டம் கொடுத்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய ஈமானை விடவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கண்டிப்பாக இன்று நாம் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றோமோ, எந்த ஈமானை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கின்றோமோ, இந்த பணி ஒரு நேரம் நிறைவு பெறும். சனாவுடைய பகுதியில், அதாவது யமனின் பகுதியில் இருந்து ஹதரமௌத் என்ற ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலையை பெருமானார் சொல்கிறார்கள். இந்த பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்லக்கூடியவர் அல்லாஹை தவிர்த்து வேறு எதுக்கும் பயப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அதுவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்காக எதிரிகளை திருப்பி தாக்கும் வலிமை இல்லை என்பது பொருள் அல்ல. எதிரிகளை திருப்பி தாக்கும் வலிமை படைத்த பல ஆற்றல் மிக்க முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இருந்தார்கள். இப்படி தாக்கும் ஆற்றலுடைய பலர் இருந்தார்கள் என்பதற்கான பட்டியல் நீளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் அசைவைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அனுமதி மட்டும் கிடைக்கட்டும் பார்க்கலாம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலும் அவர்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கவே இல்லை. ஆச்சரியப்படத்தக்க விஷயம். தங்களுக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்த பகுதிகளில் கூட அந்த மக்களை திருப்பி தாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இன்று நாம் பார்க்கின்றோம், சின்ன சின்ன பிரச்சனைக்கு சண்டைகளை வலிந்து இழுக்கக்கூடிய பல்வேறு சூழல் இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளிலும், சிறு சிறு உட்பகுதியிலிருந்து நாடுகள் என்ற பிரிவுகள் வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நடவடிக்கையை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அணுகுமுறையை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். ஊருக்குள் ஏதாவது ஒரு தீய சக்தி ஒரு இடத்தில் கலவர நெருப்பை பற்ற வைப்பதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்வார்களே, ஆனால் உடனடியாக அதை தடுக்கின்றோம் என்ற பெயர், அவர்களுக்கு பதிலடி தருகின்றோம் என்ற பெயரில் ஒட்டுமொத்த ஊரையும் அமைதி இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாது என்பதுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதலாக இருந்தது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தியது அமைதியின் பக்கம் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். அமைதிக்காக பல்வேறு ஒப்பந்தங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். மதீனாவிற்கு பெருமானார் வந்ததற்கு பின்பு மதீனாவை எப்படி வைத்துக் கொள்ளலாம், ஒரு போர்க்கூலம் போன்றிருக்கக்கூடிய பகுதியாகவா அல்லது அமைதி வழியில் செல்வதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் தான் இருந்தது.
இவ்வளவுக்கும் சொந்த ஊரில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து பல்வேறு துன்பங்களை சந்தித்து அகதிகளாக இன்னொரு ஊருக்கு வந்திருக்கின்ற நிலையிலும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகுந்த முதிர்ந்த அனுபவசாலியாக அமைதியின்பால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆரம்பத்தில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய ஒரு மிகச்சிறந்த நற்சூழல் என்பது முஸ்லிம்கள் இரண்டு பிரிவினர். ஒன்று முஹாஜிர்கள், மக்கமா நகரிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். இன்னொரு சாரார் மதீனாவை பூர்வீகமாக கொண்ட அன்சாரி சஹாபாக்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் இந்த இரண்டு சாராரை அழைத்து இவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை உருவாக்கி, நீங்கள் இன்னொருவர் உங்களுடைய சகோதரர், மக்கா வாசிகளில் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கின்றார்களோ அவர்களில் ஒருவரை நீங்கள் சகோதரராக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் இனம் புரியாத நெருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். உலக அமைதிக்கு இதுதான் இன்று வரை அல்ல, கியாமத் நாள் வரை முன்மாதிரியாக இருக்கும். பல்வேறு பிரச்சனைக்குரிய சூழல்களில் அமைதியை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதலை பற்றி ஆய்வு செய்கின்ற கூட்டங்கள் அனைத்திலும் எல்லோரும் தவறாமல் கூறுகின்ற ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்பது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய இந்த முஆஹாத் என்று சொல்லப்படுகின்ற சகோதரத்துவத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக உருவாக்கினார்களே, இதைத்தான் சொல்லப்படும். இந்த சகோதரத்துவம் எவ்வளவு பெரிய ஒரு மாற்று சூழலை ஏற்படுத்தியது. ஒரு அன்சாரி சஹாபி தன்னுடைய சொத்தில் பாதியை அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர் சஹாபிக்கு கொடுப்பவராக, தன்னுடைய வியாபாரத்தில் பங்கு கொடுப்பவராக, தன்னுடைய விவசாயத்தில் அவர்களுக்கு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தருபவர்களாக, ஏன் தங்களுடைய பெண்களை மனமுடித்துக் கொடுப்பவராக, அதற்கான வாய்ப்புகள் இல்லாத பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி தங்களிடத்தில் இருந்தால் ஒருவரை விவாகரத்து செய்துவிட்டு அதற்கு பின்பு அந்த பெண்ணை அவருக்கு தன்னுடைய சகோதரருக்கு திருமணம் முடிக்க கொடுக்கக்கூடிய அளவிற்கு மனநிலையை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இதன் ஊடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூகம் அது சின்ன சின்ன காரணங்களுக்காக பிரிந்திருக்க கூடாது, அது ஒரே சமூகமாக ஒரே உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். இன்னும் நம்ம கூட பார்க்கிறோம், மொழியை நாம் தங்குகின்ற இடத்தால் சண்டையிட்டுக் கொள்பவர்கள். நான் இந்த ஏரியாக்காரன், நீ இந்த ஏரியாக்காரன், 2 ஏரியாக்காரன் சண்டை போட்டுக்கிறான், நீ உருது நான் தமிழ், சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய அவலங்கள் அல்லாஹ் பாதுகாக்க குறைந்து இருக்கிறது. இது போன்ற சிந்தனை கூட ஒரு மோமின்களிடத்தில் வரக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த மரபு. முஸ்லிம்களுக்கு மத்தியில் இத்தகைய உயர்ந்த சிந்தனையை உருவாக்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள், அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு அமைதி நிறைந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். அதனுடைய தொடரில் தான் யூதர்களில் பனு அவுன் பிரிவை சார்ந்த ஒரு சாரார் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் இருந்தார்கள், சற்று நெருக்கமாக இருந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், முஸ்லிம்களும் யூதர்களுடைய பிரிவினரான நீங்களும் உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என அறிவுரைகளை வழங்கி ஒருவருக்கொருவர் நன்மையை நட்டுமே நாட வேண்டும், யாரும் யாருக்கும் நீங்கள் நமக்கு மத்தியில் தீங்கிழைக்க கூடாது, ஒருவர் பாதிப்புக்குள்ளானால் மற்றவர் அவருக்கு உதவ வேண்டெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூழலை உருவாக்கினார்கள். இது குறிப்பிட்ட ஒரு சாராரோடு மட்டுமின்றி மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கு யூதர்கள் வசித்தார்கள், கிறிஸ்தவர்கள் வசித்தார்கள், நெருப்பை வணங்கும் மஜூசிகள் வசித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகச்சிறந்த அமைதி உடன்படிக்கை உருவாக்கினார்கள். வரலாற்றை நீங்கள் படித்தால் தெரியும், உலக அமைதிக்கான ஒரு மிகச்சிறந்த சாசனமாக கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உருவாக்கிய இந்த சாசனம் தான். 52 உடன்படிக்கைகள், 52 முக்கிய பகுதிகள் சாராம்சம் அதில் இருந்தது. அதில் 25 முஸ்லிம்களுக்கு மத்தியில் எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதும், மீது 27 விஷயங்கள் முஸ்லிம்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் எத்தகைய அன்பை பேணி வாழ வேண்டும் என்பது தொடர்பாக மொத்தத்தில் 52 சாராம்சங்களை கொண்ட ஒரு மிகச்சிறந்த அரசியல் சாசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் உருவாக்கினார்கள். அதைத் தொடர்ந்து மதீனாவில் நல்ல சூழல் ஏற்பட்டதற்கு பின்பு மதீனாவிற்கு வெளியிலும் அத்தகைய அமைதியை உருவாக்க பெருமானார் நாடினார்கள். அதனுடைய தொடர்தான் ஹிஜ்ரி முதல் வருடத்திலேயே மக்காவிற்கும் மதீனாவிற்கும் மத்தியில் இருந்த பத்தான் பகுதியில் வசித்த
பனு ஹம்சா என்ற பிரிவினரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டார். அதே போல ஹிஜ்ரி 2ஆம் வருடம் புவாத் சமூகத்தாரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய நல்லிணக்க உடன்படிக்கைகள் எல்லாம் இந்த பட்டியலில் வரும் என்று சொல்லப்படும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபிற்கு சென்றதற்கு பின்பு சில யுத்தங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். பல யுத்தங்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தங்களில் பெரும்பாலானவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது திணிக்கப்பட்டவை, சிலது சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்காக ஏற்படுத்தி கொண்டவை. அதிலும் கூட குறிப்பாக இதை நாம் கவனமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கவனமாக படிப்பவர்கள் இந்த உண்மையை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, யுத்தம் அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கும், அல்லது சமாதான உடன்படிக்கையை அமைதியை நிலைநாட்டுவதற்காக சில சூழல்களில் அத்தகைய யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. 70 கைதிகளை பிடித்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள். பத்ர்ல நமக்கு எதிரான ஒரு சூழல் தான். முஸ்லிம்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று யுத்தம் செய்வதற்கு தேவையில்லாத சூழல் இருந்தும் படைகளை தங்களுடைய வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் வந்தார்கள். வியாபார கூட்டம் பாதுகாப்பாக வந்துவிட்டது என்றும் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களை வேரோடு அழித்து விட வேண்டும் என்பது கங்கணம் கட்டியே முஸ்லிம்களை விட 3 மடங்கு மனித எண்ணிக்கையில் அதிகம் இருக்க, ஆயுத பலனும் எல்லா வசதியும் பொருளாதாரமும் அவர்களுக்கு பின்னணியில் நிரம்ப இருக்க, முஸ்லிம்களை உண்ணுவதற்கு உணவில்லாத நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்த சூழலில் அந்த 300 சில்லறை பேரை 900 சில்லறை உள்ள நபர்கள் அழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு தான் அந்த யுத்தத்தை நடத்தினார்கள் மக்காவாசியர். ஆனாலும் அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹின் பெரும் கிருபை, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. 70 பேர் அதில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. நீங்கள் ஏதேனும் பிணை தொகையை கொடுத்து விட்டு அவர்களை விடுவிக்கின்றார்கள். நினைச்சா எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம், ஸல்லல்லாஹு செய்யல. அல்லது கடுமையான கஷ்டமான பணிகளை கொடுத்து அவர்களை கடும் அடிமைகளாக மிக சிரமப்படுத்தி வைத்திருக்கலாம். நீங்கெல்லாம் எங்களுக்கு இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு செய்யவே இல்லை. அந்த 70 பேருக்கும் சொன்னாங்க, நீங்கள் ஏதேனும் பிணை தொகையை கொடுத்து விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் அப்படின்றாங்க. வசதி உள்ளவங்க எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 60 பேர் போயிட்டாங்க. 10 பேர் பாக்கி இருக்கிறார்கள். கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்களின் குடும்பத்தின் சார்பாக கொடுக்கவும் வசதி இல்லை. இப்படி ஒரு நிர்பந்தமான சூழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு எதென்ன தெரியும், உங்களுக்கு ஏதாவது எழுத படிக்க தெரியுமா? தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 10 பேருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களது பிள்ளைகள் 10 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் அதற்கு பகரமாக விடுதலையாகி கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் விடுவிப்பதற்கான வழிகள் என்னவோ அதை செய்தார்கள் என்று மட்டுமே நாம் பார்க்கின்றோம். அதாவது யாரையும் கஷ்டப்படுத்தணும் ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்தில் நாடியது இல்லை. இன்னும் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, உஹதுல முஸ்லிம்கள் கடுமையாக தாக்கப்படுகின்ற ஒரு சூழல் வெற்றி மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன தவறு ஏற்பட்டது. அதற்கு பின்பு எதிரிகள் திடீர் அட்டாக் பண்ணாங்க. முஸ்லிம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த யுத்த காலத்தில் நிக்க முடியாத அளவிற்கு ஓடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களை சுற்றி 7, 5 அல்லது 7 அல்லது அதிகபட்சம் 13 இப்படி அறிவிப்புகள் வரும். இவர்களை தவிர்த்து வேறு யாரும் அந்த இடத்தில் இல்லை என்ற அளவிற்கு ஒரு சூழல் உருவானது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் எதிரிகளுடைய ஆயுதங்கள் பாய்ந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைந்திருந்தது. பெருமானாருடைய மேனியிலிருந்து ரத்தம் வடிந்தது. தாங்க முடியாத சில சஹாபாக்கள் சொன்னாங்க, உது அலல் முஷ்ரிகீன், யா ரசூலல்லாஹ், இந்த முஷ்ரிக்குகளுக்காக நீங்கள் பத்வா செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் சொன்னாங்க, இன்னி லம் உபாஸு லஆனன், அல்லாஹ் என்னை சாபமிடுவதற்காக அனுப்பவல, வைன்னமா புயிஸ்து ரஹ்மா, நான் அருளாக வல்லவா அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பெருமானாரின் நடைமுறை. ஹுதைபியா ஒரு மிகப்பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அமைதியின் தேடலுக்கான ஒரு பெரிய ஆதாரம் ஹுதைபியா உடன்படிக்கை. 1400 சஹாபாக்களோடு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. மக்காவுக்கு ஒரு 16 கிலோமீட்டருக்கு அருகில் ஹுதைபியாங்கிற இடம். அங்கே இருந்து அனுமதி கேட்டுட்டு வர சொல்றாங்க. அனுமதி கொடுக்கப்படல. வரலாற்றை சுருக்கமாக சொல்கிறேன், அனுமதி கொடுக்கப்படல, முடியாதுன்ட்டாங்க. கடைசியில் ஒரு நீண்ட ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அந்த உடன்படிக்கை எதிரிகள் வந்து பேசுறாங்க, வைக்கிறாங்க. அந்த உடன்படிக்கையின் சாராம்சங்கள் எல்லாம் எதிரிகளுக்கு சாதகமாக, முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருந்தது. நீங்க இந்த வருஷம் திரும்பி போயே ஆகணும்.
அடுத்த வருஷம் வேண்டுமா, நீங்க திரும்பி போயிடணும். எங்கள்கிட்ட இருந்து யாராவது உங்க பகுதிக்கு வந்து அவங்கள திருப்பி அனுப்பிடணும். முஸ்லிம்கள் இருந்து யாராவது எங்கள்கிட்ட வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். ஒப்பந்தங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இந்த வருஷம் நீங்க திரும்ப போயிருங்க, அடுத்த வருஷம் வேண்டாம் உம்ராவுக்கு வாங்க, 3 நாட்கள் உங்களுக்கு நாம் அனுமதி தருவோம், 3 நாட்கள் மட்டும் அனுமதி தருவோம். 10 வருஷத்துக்கு இடையில எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லை. நிறைய ஒப்பந்தங்கள் முஸ்லிம்களுக்கு பாதகமாக அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் அதனாலதான் தாங்கவே முடியல. யார சொல்லலாம், இப்படியே கையெழுத்து போடணுமா, என்ன அவசியம் இருக்குன்னு மிக கடுமையாக ஸல்லல்லாஹு கேட்டாங்க. கவலை, எங்கள் நபி உம்ராவுக்கு வந்திருக்காங்க, அனுமதிக்க மாட்டான், இதையும் நம்ம கேட்டுக்கிட்டு உங்களை திருப்பி நாங்க மதீனாவுக்கு கூட்டு போகணுமா என்பதாக இருந்தது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் அமைதிப்படுத்தினார்கள், எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினாங்க. அமைதிப்படுத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் இந்த உடன்படிக்கை பத்தி சொல்றான் குர்ஆன்ல, சூரத்துல் ஃபத்ஹ்ல, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை நாம் வழங்கிவிட்டோம்னு சொன்னோம். ஒப்பந்தத்துடைய சாராம்சங்கள் எல்லாம் நமக்கு பாதகமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அந்த உடன்படிக்கையினுடைய பின்விளைவு 6வது வருஷம் இது நடக்குது. 6வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பல்வேறு சூழல்களை கவனத்தில் கொண்டு பெருமானார் சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்து 7வது வருஷம் அதே போன்று உம்ராவுக்கு போயிட்டு திரும்ப 3 நாள்ல வந்துட்டாங்க. 8வது ஆண்டு வரலாறு உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு வெற்றியாளர்களாக மக்காவிற்கு நுழைந்தார்கள். 6வது வருஷம் உம்ராவுக்கு கூட அனுமதி இல்லை, திருப்பி அனுப்பப்பட்டவர்கள். 8ஆம் ஆண்டு முழு மக்காம் அவருடைய கரத்திற்குள் வந்தது. அல்லாஹ் இதைத்தான் சொன்னா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை நாம் தந்து விட்டோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். மூமின்களே, அந்த நேரத்தில் கூட வெற்றி கிடைக்குது. மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க, வெற்றியாளர்கள். எவ்வளவு பெரிய வெற்றி! தங்கள் பிறந்த மண்ணுக்களை திரும்ப வர்றாங்க. எந்த மண்ணிலிருந்து துரத்தப்பட்டோமோ அந்த மண் நமக்கு கிடைக்கிறது. ஆட்சியாளர்களாக இப்பொழுது வருகிறார்கள். நம்மை துவம்சம் செய்தவர்கள் ஒவ்வொருவரையும் என்ன வேண்டுமானாலும் பண்ண முடியும். காபாவில் தொழுவதற்கு சாவி கொடுப்பதற்கு கூட அனுமதிக்காதவர்கள் இருந்தார்கள். காபாவுக்கும் ஹரம்ல தொழுகின்ற பொழுது ஒட்டகத்திலே நஜீஸை கொண்டு வந்து தங்களுடைய பெருமானாருடைய கழுத்தில் சுத்த விட்டவர்கள் உண்டு, கல்லால் அடித்தவர்கள் உண்டு, எவ்வளவோ தொல்லைகள் கொடுத்த எல்லாரும் தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எப்படி வந்திருக்கணும், எல்லாம் அப்படியே பயங்கரமான சத்தத்தோட கூச்சலோடு வந்திருக்கணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் தலையை கவிழ்ந்த வண்ணம் வர வேண்டும், அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் மட்டும் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். அதுல ஒரு பகுதியின் படைத்தளபதி ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பகுதியின் படைத்தளபதி, அந்த ஏரியா அவங்களுடைய தலைமையில் அந்த பகுதியில் சஹாபாக்கள் வர்றாங்க. அவங்க ஒரு வார்த்தையை ஆவேசமா சொன்னாங்க, இன்று பழிவாங்கும் நாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவங்களை கூப்பிட்டாங்க. அவங்க தளபதி அதனுடைய பொறுப்பாளர். உடனே அவர் கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து கொடியை வாங்கினாங்க. அவங்களுடைய மகனார் இருந்தாங்க, அவற்றை கொடுத்தாங்க கொடியை. அவங்கள அந்த பொறுப்புல இருந்து அவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் யௌம யௌமுல் மர்ஹமா. அவங்க மல்ஹமான்றாங்க. ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க, அல் யௌமுல் மர்ஹமா, இன்று இரக்கம் காட்டப்படுகின்ற நாள் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இன்று இரக்கம் காட்டப்படுகின்ற நாள், இங்கு காபா கண்ணியப்படுத்தப்படுகின்ற நாள், அப்படித்தான் சொல்லணும். நீங்க எப்படி இப்படி சொல்லுவீங்க? ரொம்ப பேசல. ஸல்லல்லாஹு வாங்கினாங்க, அது பொறுப்பை எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நீங்க எப்படி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் உள்ள நுழையும் பொழுது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அமைதிக்கான வேலைகளை செய்கிறார்கள். எல்லாம் பயந்து போய் இருக்கிற நேரத்தில் யார் யார் வீட்டிற்குள் நீங்கள் கதவை தாளிட்டு கொண்டு இருக்கின்றீர்களோ உங்களுக்கு ஒன்றும் ஏற்படாது. யார் யார் மக்கா ஹரம்ல காபாவுடைய மதாஃப் அந்த காபாவை சுற்றி யாரெல்லாம் ஒன்று கூடி விட்டீர்களோ அவர்களுக்கும் ஒன்றும் இருக்காது. மக்காவுடைய முக்கியமான தலைவர்கள் சிலரின் பெயரை சொல்லி சொன்னார்கள் பெருமானார், இவர்களுடைய வீடுகளில் எவர்கள் எல்லாம் தஞ்சம் புகுந்து இருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் ஒன்று ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. மொத்தத்தில் எல்லாரும் இந்த பட்டியலுக்குள்ள வந்துட்டாங்க. மக்காவை சுத்தி, காபாவை சுத்தி, ஹரமை சுத்தி எல்லாம் நிக்கிறாங்க கணிசமா. என்ன வேண்டுமானாலும் இவர்கள் செய்ய முடியும் முஸ்லிம்கள், அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ட கஷ்டம் கொடுத்தவங்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகூலு கமா கால அஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்களில் எவரையும் நாம் பழிவாங்க மாட்டோம்.
யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் மன்னிக்கட்டும், அவன் அருளாளன், அன்பாளன், கருணையாளன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இதைத்தான் இன்று சொல்லப்படும். காபாவின் சாவியை கொடுப்பதற்கு மறுத்து அவர்களை அழைத்து கேட்கிறாங்க, கையை நீட்டுறாங்க, சாவி கையில வந்துருச்சு. திரும்பவும் அவரிடத்தில் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், இந்த சாவி இவரிடம்தான் இருக்கும். அதற்கு அர்த்தம் யாரும் அவரிடந்து பறிக்க கூடாது. வரலாறு எழுதுகிறது, இன்று வரை அந்த குடும்பத்திடத்தில் தான் சாவி இருக்கிறது. எது அமைதி? பொதுவாகவே யுத்தங்களுடைய தொடர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யார் தோல்விக்கு உள்ளாக்கப்படுகின்றார்களோ அவர்களை சீண்டுகின்ற பொழுது, அவர்களை அவமானப்படுத்துகின்ற பொழுது அடுத்த யுத்தம் நடக்கும். இது இயல்பானது. ஜெர்மனியுடைய இரண்டாம் உலக போருக்கான காரணத்தை சொல்கின்ற பொழுது, முதலாம் உலக போரில் ஜெர்மனி தோற்றதை அவமானப்படுத்தினார்கள். கிண்டலாக, கேலியாக, நையாண்டியாக பேசப்பட்டது. அது இரண்டாம் உலக போருக்கு காரணமாக இருந்தது என்று சொல்லப்படும். இது இயல்பு. ஒருவன் தோல்வியுறுகின்ற பொழுது அல்லது பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களை சீண்டுவது, அவமானப்படுத்துவது என்பது இன்னொரு பிரச்சனைக்கு அது காரணத்தை உருவாக்கும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எந்த ஒரு இடத்திலும் அதை செய்யவே இல்லை. தாங்கள் வெற்றி கொண்ட எந்த இடங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவே இல்லை. அதையெல்லாம் அவங்க யார் தோல்வியிட்டார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தினார்கள். ஹுனைன் யுத்தத்தில் நிறைய கைதிகள் பிடிக்கப்பட்டிருந்தாங்க. எதிரிகளுக்கு சண்டை நடந்துச்சு, முஸ்லிம்களுக்கு வெற்றி. நிறைய கைதிகள். அன்னை ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா மகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இவங்கெல்லாம் எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களாச்சு, எங்க பகுதியை சார்ந்தவங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விடுதலை செஞ்சுட்டாங்க. ஒரே வார்த்தை, எல்லோரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்தார்கள். இப்படி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வசித்த பகுதி முஸ்லிம்களுக்கு மத்தியில், தங்களுடைய பகுதியில், தங்களுக்கு வெளியில், இந்த உலகத்தை விட்டு இறுதியாக பிரிந்து செல்வதற்கு முன்பு செய்த ஹஜ்ஜுடைய அந்த உரையில், ஹுத்பத்தை ஹஜ்ஜத்துல் வதான் சொல்வாங்க, அந்த இறுதி உரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த அமைதிக்கான ஒரு காரணத்தை சொன்னார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய மானம், மரியாதை, இவை அனைத்தும் பயணி பாதுகாக்கப்பட வேண்டியவை. எப்படி இந்த ஊர் புனிதமானதோ ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் அரஃபாவுடைய இடம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, இதனுடைய புனிதங்களை எப்படியெல்லாம் நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டுமோ அதை போன்றுதான் உங்களில் ஒவ்வொருவரும் உங்களுடைய உயிர்களை, உடைமைகளை, பொருளாதாரத்தை, மான மரியாதையை, அடுத்தவருடைய மரியாதையை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம் ஒட்டுமொத்த உலக அமைதிக்கான, உலகத்தில் அமைதி வேண்டுமானால் என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக இருந்தது என்பதை பார்க்கின்றோம். நாம் ஆளும் தாளம் அமைதிக்காக உழைக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மக்களின் உயிரை, உணர்வை பறிக்கக்கூடிய வேலைகளில் பலர் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் நீங்க பார்த்திருக்கலாம். ஒருத்தனுக்கு அமைதி பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் ரெக்கமெண்ட் பண்றான். ஆனா அவனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, சொந்த ஊர்ல வாழ்றவனையும் துவம்சம் பண்றான், அடுத்த ஒரு பக்கத்து ஊருக்காரங்களையும் துவம்சம் பண்றான், உலக நாடுகளில் இருக்கக்கூடியவர்களை துவம்சம் செய்கின்றான், அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திற்கு அவன் முழு பலமாக ஆதரவாக இருக்கின்றான். இவர்களுக்கெல்லாம் அமைதிக்கான பரிசு கொடுக்கணும் சொல்லப்படக்கூடிய ஒரு அவலம். ஒரு மோசமான காலத்தில் வாழ்கின்ற பொழுது இப்படி சில முரண்களை பார்க்க முடியும். நீங்க பார்த்திருப்பீங்க, சில பேர் சிலரை கைது பண்ணிடுறான். சிலருடைய, அதாவது அவங்களுடைய பொருளாதாரம் ஈடி ரெய்டு பண்ணுது. என்னன்னு கேட்டா, சூதாட்ட கம்பெனிகளுக்கு இவங்க எல்லாம் விளம்பரத்துக்காண்டி நடிச்சிருக்காங்கன்ட்டு. சூதாட்டத்தை அனுமதிக்கிறதே நீங்க தான், அரசாங்கம் தான். சூதாட்டத்தை மொத்தத்தில் தடை பண்ணா முடிஞ்சு போச்சு. சூதாட்டத்தை தடை பண்ண மாட்டாங்களா? அது அனுமதிக்கப்பட்டதா? அந்த அனுமதிக்கு விளம்பரம் நடிச்சது அவங்களுக்கு வேற ஏதோ சில காரணங்கள், அதற்காக ரைடுன்னு வரும். நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நல்ல நோக்கம் இல்லாம உலகத்தில் அமைதி வேண்டும் என்று சொன்னார். இது போன்ற முரண்கள் தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையிலேயே அமைதி வேண்டும் என்று சொன்னார், அமைதிக்கான வழிகளை பின்பற்ற வேண்டும். அமைதிக்கான வழிகள் என்பது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் நடந்து கொண்ட முறை, அதை நாம் பார்க்க முடியும். நீதி நிலைக்க வேண்டும் என்ற உறுதி உள்ளத்தில் இருக்க வேண்டும். அமைதி வேணும்னு சொன்னா நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். பழிவாங்குதல் உணர்வு தலைதூக்க கூடாது. மன்னிக்கக்கூடிய பண்பும் பிறரை மதிக்கவும் தெரிய வேண்டும். வெறுப்பு, வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களோ செயல்களுக்கோ அனுமதி கொடுக்க கூட. அப்படி எங்கிருந்து வெளிப்படும் பட்சத்தில் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும்.
நன்மைக்காக பணிந்து போகவும் விட்டு கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டல் வழிவகைகளை கையாளக்கூடாது. இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த நடைமுறைகள். இன்று இந்தியாவில் அமைதி இல்லாத ஒரு சூழல், முஸ்லிம்களும் விளிம்பு நிலை மக்களும் ஒரு மோசமான காலகட்டத்தில் அமைதி இல்லாம அச்சமற்ற நிலையில் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றார்கள் என்பதற்கான காரணம் நீதியை பற்றி கவலை இல்லாத நிலை, பிறரை மதிக்க தெரியாத நிலை, வெறுப்பு வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், ஒரு தரப்பு தங்களுக்கு ஆதரவாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு மனநிலை. இது போன்ற சூழல்கள் நேரடியாக ஆட்சியாளர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் இருக்கின்ற பொழுது இங்கு அமைதியின்மை கொடிகட்டி பறக்கிறது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது. இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமானால் உண்மையான உணர்வு, உண்மையிலேயே அன்பு நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் நீதி எல்லா இடத்திலும் நிலைநாட்டப்பட வேண்டும். வன்மம், வெறுப்பூட்டுகின்ற, வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சுகள், அதற்கான சூழல்கள் முற்றுமாக தடை செய்யப்பட வேண்டும். பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்க கூடாது. மூமின்களே, இது யாருக்கோ வேறு யாருக்கோ சொல்கின்ற உபதேசமாக இல்லாமல் நாம் இதை முதலில் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இதை ஆரம்பிக்கணும், நம்முடைய சகோதரருக்கு மத்தியில் இதை ஆரம்பிக்கணும். நமக்கிலேயே ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா கோஷ்டி தான், நீ ஒரு கோஷ்டி நான் ஒரு கோஷ்டி. கோஷ்டி அந்த நான் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பேன், நீதிக்கு ஆதரவுங்கிறது அல்ல, நான் இந்த பக்கம் நீ அந்த பக்கம். இது மாதிரியான சிந்தனைகள் இல்லாமல் அமைதிக்கு எது உண்மையிலேயே அமைதிக்கு காரணமாக இருக்குமோ அது போன்ற வழிகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும், இந்த உலக தலைவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு சிறு சிறு ஊரும், எல்லா நாடுகளும் அமைதியாக இருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய சூழலையே ஏற்படுத்தி தருவானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்வதாக நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. صدق الله العظيم.